channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸை வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் கொஞ்ச நேரத்தில் வரேன். நம்ம சொல்லுவோம்ல, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு. அப்போ கொஞ்ச நேரத்தில் வார அப்படின்னு சொல்றது என்னது? கொஞ்ச நேரத்தில் இப்படின்னு சொல்லும்போது அது ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம பேசுறோம் தானே. நான் கொஞ்ச நேரத்தில் வருவேன், வாரேன் அப்படின்னு சொல்லுவோம். பேச்சு வாக்குல நான் கொஞ்ச நேரத்துல வாரேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது எப்படி சொல்லலாம்? இந்த கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு வந்துன்னா, கொஞ்ச நேரத்தில் வந்துச்சுன்னா அது ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம பேசுறது. கொஞ்ச நேரத்தில் வாரேன், கொஞ்ச நேரத்துல நான் இங்கிட்டு போவேன், இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல. அப்போ ஃபியூச்சரை மீன் பண்ணி பேசும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ. அடுத்து என்ன சேர்க்கணும்? வில் சேர்க்கணும். ஃபியூச்சருக்கு வில். அடுத்துதான் வெர்ப். இல்ல வெர்ப் எது? நான் கொஞ்ச நேரத்தில் வாரேன் அப்படின்னு சொல்றது. வாரது, வாரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம். ஓகே, ஐ வில் கம், நான் வாரேன். எப்போ? கொஞ்ச நேரத்தில். கொஞ்ச நேரத்தில் சொல்லும்போது in a while. ஓகே, in a while, கொஞ்ச நேரத்தில் அப்படின்னா. அப்ப நான் கொஞ்ச நேரத்தில் வாரேன் அப்படின்னா I will come in a while. I will come in a while. ஓகே, நெக்ஸ்ட், அவள் எனக்கு கொஞ்ச நேரத்தில் கால் பண்ணுவா. நம்ம சொல்லுவோம்ல, அவ எனக்கு கொஞ்ச நேரத்துல கால் பண்ணுவேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லுவோம். இல்ல அவ எனக்கு கொஞ்ச நேரத்துல கால் பண்ணுவா இப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்போ அவ எனக்கு கொஞ்ச நேரத்தில் கால் பண்ணுவா அப்படின்னு சொல்றது என்னது? ஃபியூச்சர் மீன் பண்ணி நம்ம பேசுறோம். அப்ப எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் she, அவள், அவள்னா she. அடுத்து என்ன சேர்க்கணும்? will. அதுக்கப்புறம் verb. verb எது? கால் பண்றது, கால். அடுத்து என்னது வரணும்? யாருக்கு கால் பண்ணுவா? எனக்கு. எனக்குன்னா me. அடுத்து என்ன போடணும்? கொஞ்ச நேரத்தில். அதுக்கு in a while. ஓகே, அப்போ அவ எனக்கு கொஞ்ச நேரத்தில் கால் பண்ணுவா அப்படின்னா she will call me in a while. ஓகே, she will call me in a while. நெக்ஸ்ட், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல, அதுதான். அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க. இதுல வந்து எந்த சப்ஜெக்ட் எதுவுமே வரல. நம்ம பொதுவா சொல்றோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல, அதுதான். அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அப்போ வெர்ப் வந்திருக்கு, வெயிட் பண்றது. அப்போ அதை அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதணும். வெயிட், வெயிட். இங்க என்ன? கொஞ்ச நேரம். அதுக்கு இந்த இனிய ஒயில் போடக்கூடாது, இங்க ஃபார் எ ஒயில். ஏன் அப்படி போடுறோம்? ஏன்னா இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்தில் அந்த லாஸ்ட் இல் இப்படி முடியுதுல்ல, அதுக்கு நம்ம வந்து இனிய ஒயில் போடலாம். ஓகே, கொஞ்ச நேரத்தில் வந்தா இனிய ஒயில். இதே இது கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் அப்படின்னா சிறிது நேரம், கொஞ்ச நேரம். அதே போல கொஞ்சம் காலம், சிறிது காலம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல. அப்போ ஃபார் எ ஒயில். அதே போல கொஞ்ச நேரத்திற்கு, சிறிது நேரத்திற்கு, அந்த மாதிரி சொல்லும் போதும் ஃபார் எ ஒயில். கொஞ்ச நேரத்திற்காக, சிறிது நேரத்திற்காக, இந்த மாதிரி சொல்லுவோம்ல, சிறிது காலத்திற்காக, அப்படி சொல்லும் போது ஃபார் எ ஒயில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படின்னா வெயிட் ஃபார் எ ஒயில். நெக்ஸ்ட், நேற்று இரவு கொஞ்ச நேரம் மழை பெய்தது. நம்ம கேட்போம்ல, நேற்றுக்கு மழை பெஞ்சுதா? நேற்றுக்கு நைட்டு கொஞ்ச நேரம் மழை பெஞ்சுது, அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, அப்போ நேற்று இரவு கொஞ்ச நேரம் மழை பெஞ்சது அப்படின்னு சொல்றது. இது எப்படி சொல்லலாம்? மழை பெய்தது அப்படின்னா இதுக்கு சப்ஜெக்டா என்ன எடுப்போம்னா இட். மழையை மென்ஷன் பண்ணும்போது மழை பெய்தது அப்படின்னா அதுக்கு சப்ஜெக்டா இட் எடுப்போம். அடுத்துதான் என்னது? மழை பெய்தது என்னது? நேற்று நடந்த சம்பவம். அப்ப இது என்ன? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப இது எப்படி எழுதணும்? ரெயின். மழை பெய்யறதுக்கு என்னது? ரெயின். அது பாஸ்ட்ல எழுதும்போது எப்படி? ed கூட சேர்க்கணும், rained. ஓகே, it rained அப்படின்னா மழை பெய்தது. எப்போ? கொஞ்ச நேரம், for a while. ஓகே, for a while.
அடுத்து நேற்று இரவு. நேற்று இரவுன்னு சொன்னா லாஸ்ட் நைட். ஓகே, அப்போ நேற்று இரவு கொஞ்ச நேரம் மழை பெஞ்சது அப்படின்னு சொல்றதுக்கு it rained far away last night. It rained far away last night. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. கொஞ்ச நேரம் இங்க உட்காரு நம்ம சொல்லுவோம்ல, இப்பவே எங்க போற, கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான். ஓகே, கொஞ்ச நேரம் இங்க உட்காரு. அப்போ இங்க உட்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னது, இல்ல வந்து சப்ஜெக்ட் இல்ல தானே, அப்போ வெர்ப் எழுதணும். வெர்ப் எது, உட்காரு, அதுதான். அப்போ உட்காரு அப்படின்னா சிட். அடுத்து எங்க, இங்க, இங்கேனா ஹியர். சிட் ஹியர், இங்க உட்காரு. எப்போ, கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம்னா என்ன, ஃபார் எ ஒய். ஓகே, அப்போ கொஞ்ச நேரம் இங்க உட்காரு அப்படின்னா சிட் ஹியர் ஃபார் எ ஒய். ஓகே, நெக்ஸ்ட் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். அம்மா வந்து இப்ப சாப்பிடு அப்படின்னு சொன்னா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொன்னோம்ல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுகிறேன். இல்ல நான் கொஞ்சம் எப்ப சாப்பிடுவேன்னு கேட்டா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவேன், இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, அப்போ நான் கொஞ்ச நேரம் கழித்து, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மாதிரி சொல்றது. இது எப்படி சொல்லனா, கொஞ்ச நேரம் கழித்துன்னு சொன்னாலே அது ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசுறது தானே. அப்ப இது அப்படியே ஃபியூச்சர்ல எழுதலாம். அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ. அதுக்கப்புறம் என்ன சேர்க்கணும், வில் சேர்க்கணும். அடுத்து வெர்ப். வெர்ப் எது, சாப்பிடக்கூடிய செயல். அப்ப சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, ஈட். ஓகே, அடுத்து என்ன எழுதணும், கொஞ்ச நேரம் கழித்து. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு சொல்லும் போது கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அப்போ என்ன எழுதணும், ஆஃப்டர் எ ஒயில். ஆஃப்டர் எ ஒயில். ஓகே, கொஞ்ச நேரம் கழித்து, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லும் போது ஆஃப்டர் எ ஒயில். அப்போ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா I will eat after a while. Okay, I will eat after a while. Okay, next நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குவேன். நீ எப்ப தூங்குவ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குவேன், தூங்குற, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குகிறேன் அப்படி நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லலாம், கொஞ்ச நேரம் கழித்து. அப்போ அது என்னது, ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறது. அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ. அடுத்து என்ன எழுதணும், வில். அடுத்து என்ன, வெர்ப், தூங்குறது. தூங்குறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்லீப். ஓகே, அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லும் போது ஆஃப்டர் எ ஒயில். ஆஃப்டர் எ ஒயில். ஓகே, அப்போ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குறேன், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குவேன் அப்படின்னு சொன்னா I will sleep after a while. I will sleep after a while. Next, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புவேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ எப்ப கிளம்புவ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புவேன், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பிடுவேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல. கிளம்புகிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புகிறேன், கிளம்புவேன் அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான். அடுத்து என்ன, கொஞ்ச நேரம் கழிச்சுன்னு சொன்னாலே ஃபியூச்சர் வில். அடுத்து என்ன, வெர்ப், கிளம்புவேன். கிளம்புறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, லீவ். லீவ். அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து, அதுக்கு ஆஃப்டர் எ ஒயில். ஓகே, அப்போ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புவேன் இந்த மாதிரி சொல்லும் போது I will leave after a while. I will leave after a while. Okay. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன். நம்ம சொல்லுவோம், கேட்போம்ல, நீ சாப்பிட்டியா, ஆமா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன் அப்படி சொல்லுவோம்ல, அதுதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன். அப்போ பாஸ்ட், பாஸ்ட பத்தி நம்ம பேசுறோம், முடிஞ்சு போறத பத்தி. அப்ப இது எப்படி பேசணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ. அடுத்து என்ன, சாப்பிட்டேன். அப்ப சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, ஈட். அதோட பாஸ்ட் ஏட். அப்ப ஐ ஏட்னா நான் சாப்பிட்டேன். எப்போ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னா a while ago. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னா a while ago. ஓகே, அப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன் அப்படின்னா
I ate a while ago. I ate a while ago. Okay. Next, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவகிட்ட பேசுனேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவகிட்ட பேசுனேன். அப்ப அந்த முன்னாடி அப்படின்னு வந்தாலே என்னது பாஸ்ட பத்தி நம்ம மெயின் பண்ணி பேசுறது. அப்ப இது எப்படி சொல்லணும் பாருங்க. நான் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து என்னது வரணும் verb வரணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து verb. verb இது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவகிட்ட பேசினேன். பேசக்கூடிய செயல் நடந்திருக்கு. பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது talk. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன talked. ஓகே, verb V2 ஃபார்ம்ல இருக்கும் பாஸ்ட்க்கு. அதுக்கு முன்னாடி ஒன்னு இதுல எழுதணும். என்ன எழுதணும்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படி சொல்றோம்ல, அந்த அழுத்தி சொல்லும் போது அதுக்கு just. ஓகே, just போட்டுட்டு அடுத்து verb. அதுக்கு அடுத்து என்னது நம்ம பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம் அவகிட்ட. அப்ப யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி to போட்டுட்டு அவங்கள மென்ஷன் பண்ணணும். இல்ல ஒரு நேம நீங்க மென்ஷன் பண்றீங்கனாலும் இல்ல ஒரு நேம் எழுதலாம். ஓகே, அப்போ to her அவகிட்ட. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னா a while ago. ஓகே, அப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவகிட்ட பேசினேன் அப்படின்னா I just talked to her a while ago. Okay, I just talked to her a while ago. Okay, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஞாபகம் இருந்தது. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஞாபகம் இருந்தது, ஆனா இப்போ மறந்து போச்சு. அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, அப்ப எப்படி சொல்ல, எனக்கு சப்ஜெக்ட் ஆயி அடுத்து என்ன ஞாபகம் இருந்தது. இதுதான் verb. அப்போ ஞாபகம் இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது remember. அதோட past remembered. ஓகே, I remembered. எனக்கு ஞாபகம் இருந்தது. எப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ அந்த வரைக்கும் ரெண்டையும் இணைக்கக்கூடிய கன்ஜங்ஷன் வேர்ட் என்ன வரைக்கும். வரைக்கும் அதுக்கு until. அடுத்து என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்போ a while ago. ஓகே, அப்போ எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஞாபகம் இருந்தது அப்படின்னா I remember until a while ago. I remember until a while ago. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பஸ் கிடைச்சது. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்றது பாருங்க. கிடைத்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்ப இது என்னது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எழுதணும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் எனக்கு I. அடுத்து என்னது எழுதணும், எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். அந்த முன்னாடி தான் அந்த குறிப்பிட்டு சொல்றோம்ல, அதுக்கு just போடணும். சப்ஜெக்டுக்கு அடுத்து just. அடுத்துதான் verb. verb எது கிடைத்தது. கிடைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது get. அதோட past got. verb V2 ஃபார்ம்ல இருக்கணும். ஓகே, என்ன கிடைச்சது பஸ். அப்போ the bus. எப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஓகே, அப்ப என்ன எழுதணும் a while ago. ஓகே, அப்போ எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பஸ் கிடைச்சது அப்படின்னா எப்படி சொல்றது I just got the bus a while ago. I just got the bus a while ago. Okay, next இன்னும் கொஞ்ச நேரம் படி. நம்ம சொல்லுவோம்ல, இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் நான் டிவி பாக்குறேன், இன்னும் கொஞ்ச நேரம் நான் விளையாடுறேன், இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதான் இன்னும் கொஞ்ச நேரம் படி அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம். இது பொதுவா சொல்றோம், இல்ல சப்ஜெக்ட் கிடையாது. அப்ப என்ன verb ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ படி, படினா ஸ்டடி, படிக்கிறதுக்கு ஸ்டடி. அடுத்து இன்னும் கொஞ்ச நேரம், அதுக்கு for a while longer. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம், அதுக்கு என்ன சொல்லுவோம் for a while longer. For a while longer. இது for a little while அப்படின்னு சொல்லலாம். ஓகே, little while இந்த இடையில சேர்த்துக்கலாம். For a
little while longer. இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, இல்ல எது சொன்னாலும் ஓகே. அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் படி அப்படின்னா study for a while longer. Study for a while longer. ஓகே, நெக்ஸ்ட் நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கிறேன், இங்க இருப்பேன். இந்த மாதிரி சொல்லுவோம்ல, இப்போ நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கிறேன் இப்படியும் சொல்லலாம். இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருப்பேன், எவ்வளவு நேரம் வரைக்கும் இருப்பேன், நான் இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு இருப்பேன், இருக்கிற எல்லாமே ஃபியூச்சரை மெயின் பண்ணி தான் பேசுறோம். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னாலே ஃபியூச்சரை மெயின் பண்ணி தானே பேசுறோம். அப்படி பேசும்போது எப்படி பேசுறது பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்னா ஐ, அடுத்து என்னன்னா இருப்பேன். அந்த இரு அப்படின்னு வந்தாலே அங்க என்னது மெயின் வெர்பு வராது, அங்க பி வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும் தானே. அந்த இருப்பேன் அதுக்கு மெயின் வெர்ப் வராத பட்சத்துல நம்ம பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த பி வெர்ப் will be. ஓகே, பி வெர்ப்னா என்னலாம் is or was were will be. அது ஃபியூச்சருக்கு will be. ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே will be தான் சேர்ப்போம். I will be. அடுத்து இங்க, இங்கனா here. ஓகே, I will be here அப்படின்னா நான் இங்க இருப்பேன். எப்போ? இன்னும் கொஞ்ச நேரம். அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னா for a while longer. ஓகே, அப்போ நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருப்பேன். மற்றபடி நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கிறேன் இப்படின்னு சொல்லுவோம். இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது I will be here for a while longer. I will be here for a while longer. ஓகே, நெக்ஸ்ட் அவன் மதியம் கொஞ்ச நேரம் தூங்குனான். நம்ம சொல்லுவோம்ல, அவன் மதியம் வந்து கொஞ்ச நேரம் தூங்குனான். நம்ம இப்போ குழந்தைங்க எல்லாம் மதியானம் தூங்குவார் தானே. அப்ப தூங்கும்போது என்ன சொல்லுவோம், அவன் பிள்ளை வந்து மதியம் கொஞ்ச நேரம் தூங்குனான் அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அதே போலதான் அவன் மதியம் கொஞ்ச நேரம் தூங்குனான். இதை எப்படி சொல்றது, இதை எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.